வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்தோட வடக்கு பகுதியில், அதாவது இப்போ இருக்கிற நார்த் இந்தியாவில் கோசல தேசம்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கு கேபிட்டலா அயோத்தியா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருந்தது. அயோத்தியானா அயோத்தியா, யுத்தத்தால் வெல்ல முடியாத நகரமாக இருந்தது. அதாவது அந்த நாட்டுக்கு எதிரிகள்ங்கிறவங்களே யாரும் கிடையாது. அந்த நாட்டை யாராலையும் கைப்பற்ற முடியாது. இந்த நாட்டை சூரிய குலத்து அரசர்கள் ஆண்டு வந்தாங்க. அதாவது பெரிய பெரிய அரசர்கள், ரொம்ப புகழ்மிக்க அரசர்கள். இக்ஷ்வாகு, ரகு, திலீபன், ஹரிஷ்சந்திரன், பகீரதன், இப்படி பல சக்தி வாய்ந்த ரொம்ப நல்ல அரசர்கள் ஆண்டு வந்தாங்க. இந்த நாட்டில் கடைசியா தசரதன் ஒரு மகாராஜா இருந்தார். இந்த தசரத மகாராஜாவும் அவருடைய முன்னோர்கள் மாதிரியே ரொம்ப யுத்தத்தில் சிறந்தவர், அதே அளவுக்கு மக்கள் மேலே அன்பு கொண்டவர், ரொம்ப தர்மவானான அரசர், தன்னுடைய மக்களை மிகவும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தார். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. அவங்க 3 பேரும் ரொம்ப நல்ல பெண்கள். அவர்களோட அவர் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தார். அவருடைய நாட்டில் எதுக்குமே குறையில்லை. எல்லா மக்களும் ரொம்ப திருப்தியோட அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருந்ததோ நல்லபடியாக செஞ்சுட்டு வந்திருந்தார். ஆனால் ரொம்ப காலம் கழித்து மகாராஜா தசரத மனசில் ஒரு குறை இருந்தது. அவருக்கு குழந்தைகளே இல்லை. நமக்கு அப்புறம் இந்த குலமானது அப்படியே அழிஞ்சு போயிடுமா, நமக்கு குழந்தைகளே இல்லையே, நமக்கு அப்புறமா யார் அரசனாகிறது அப்படிங்கிறதுல மகாராஜா தசரதருக்கு ரொம்ப கவலை வந்தது. உடனே அவர் தன்னுடைய குலகுருவான மகரிஷி வசிஷ்டர்கிட்ட தன்னோட குறைய சொன்னார். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். இப்போ மகரிஷி வசிஷ்டர், இதுக்காக நீ ஒரு யாகம் பண்ண, இந்த யாகம் பண்ணா நல்லபடியான நல்ல அறிவுள்ள புதல்வர்கள் உனக்கு பிறப்பாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், யாகம் பண்ணால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது இந்த பிரபஞ்சமே ஒலி அதிர்வுகளால் தான் ஆனது. அதாவது இந்த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். எல்லா இடத்துலையும் ஒரு ஒலி அதிர்வுகள் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு விதமான ஒரு ஒலி அதிர்வு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்மால அந்த சக்தி கூட அந்த அதிர்வுல பேச முடியும்னா, அப்போ அந்த சக்தி நமக்காக நம்ம கேட்டதை செய்யக்கூடிய வல்லமை இருக்கு அந்த சக்திக்கு. அப்போ இந்த மாதிரி ஒலி அதிர்வுகளை தான் மந்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரியான ஒரு ஒலி அதிர்வை வச்சு நம்மளால ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சக்தியோட பேச முடிஞ்சா நமக்கு தேவையான உதவிகளை அதால் செய்ய முடியும். இப்போ ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இப்போ நம்ம போய் ஒரு வெளியூரில் போகிறோம், ஒரு லண்டனுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு இங்கிலீஷ்காரர்கிட்ட நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா நாம் அவர்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவோம். ஏன்னா அப்போ தான் அவருக்கு புரியும், அப்போ தான் அவர் நமக்கான ஒரு உதவியை செய்வார். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சக்திக்கும் உள்ள ஒலி அதிர்வுகளோட மொழிகளை நம்மளால பேச முடிஞ்சா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மந்திரங்களை சரியா சொல்லணும், அதாவது தப்பா சொல்லிடக்கூடாது. நம்ம போய் இங்கிலீஷ்காரர்கிட்ட நம்ம இங்கிலீஷ் நினச்சிட்டு சைனீஸ்ல பேசணும்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது, அவர் பாட்டு போயிடுவார், இது ஏதோ வளர்றான்னு நினச்சிட்டு. அப்போ சரியான மந்திரங்களை சரியான உச்சரிப்பில் சொல்லணும். அதனால தான் அந்த காலத்துல மந்திரங்கள் வாய்மொழியா சொல்லப்பட்டது. இது எங்கேயும் எழுதி வச்சு படிக்கல. ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடர் கத்துப்பாரு. அப்போ குரு சொல்வார், இதை சரியா சொல்லு, இந்த இடத்துல அழுத்தம் கூட, இந்த இடத்துல சத்தமா சொல்லு அப்படின்னு சரியான உச்சரிப்போடு சொல்லுவார். அப்போ அந்த கரெக்டான அந்த வைப்ரேஷனை அந்த சீடர் வாங்கிப்பாரு. அவர் சொல்ற மந்திரம் பலிக்கும். இப்போ சரியா சொல்லணும், கரெக்டா ப்ரனௌன்ஸ் பண்ணணும். அடுத்து அதை சொல்றவர் நல்லவராக இருக்கும்போது, அவர் தன்னோட சுயநலத்துக்கு இல்லாமல் தன்னோட உலகத்தோட பொதுநலத்துக்காக சொல்லும்போது அந்த மந்திரங்களோட சக்தி இன்னும் அதிகமாகுது. அதனால தான் அந்த காலத்து மகரிஷிகள் இதை தாங்க நல்லபடியாக கற்றுக்கிட்டு உலக நன்மைக்காக பயன்படுத்தினாங்க. அவங்க எந்த மகரிஷியும் தான் பெரிய அரசனாகணும்,
தான் ரொம்ப சக்திசாலி ஆகணும், தான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு யாகமோ மந்திரமோ சொல்லலை. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மந்திரங்கள் சொன்னாங்க. அப்போது அவர்கள் மூலமாக சரியான உச்சரிப்போடு சொல்லப்படுற மந்திரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தது. இப்போ மந்திரம் சொன்னால் மழை பெஞ்சுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர்கள் சரியான விதத்தில் அந்த மந்திரங்களை உச்சரித்தாங்க. இதுதான் மந்திரங்களோ இல்லை யாகங்களோ மந்திரங்கள் சொல்கிறதுக்கு யாகங்கள் செய்யறதுக்கான பலன். சரி, இப்போ கதைக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு யாகம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு சரியான தேர்வு, அதை நல்லா தெரிஞ்ச ஒரு மகரிஷி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கான மகரிஷியா ரிஷ்யஸ்ருங்கரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ரிஷ்யஸ்ருங்கர் யாரு, அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.